ஹலோ, வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் ஒரு பேபி ஹூடி பண்ண போகிறேன். ஹூடி ஸ்கார்ஃப் பண்ண போகிறேன். வின்டர் வந்துருச்சு இல்லையா, அதனால் நான் அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்டாக்கி யான் எடுத்திருக்கேன். கிண்டிங் யான் ஆக்சுவலி இது க்ராக்கெட்டிங்க்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து கங்கா பிராண்ட், ஆக்சுவலி கங்கா அக்ரோல் பிராண்ட் வந்து இது ஆக்சுவலி இது வந்து 100% அக்ரிலிக் தான். பட் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் பேபி ப்ராஜெக்ட்ஸ்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போது நான் பண்ண போகிறது வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கிற பேபி சைஸ் வந்து நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5.5 mm க்ராக்கெட் ஹூக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமான ஹூக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 40 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 42 செயின்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு 43 செயின்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 2 செயின் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் செயின் இது. ஓகே, இப்போ வந்து இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம 3rd ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் இப்போ வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 3rd ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, எல்லாமே வந்து நான் ஒரே ஸ்பேஸில் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3rd ஸ்டிச்சில் சேம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே. இதை தான் வந்து நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ரெண்டு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ண போகிறோம். 3rd ஸ்பேஸில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே. இதை தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். கடைசி 3 செயின் இருக்கிற வரைக்கும் இதே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ கடைசி ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ செயின் 1 பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதே ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. எல்லா ரோலையும் நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ நம்ம அந்த செயின் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா தெரியும் அது டிஃப்ரென்ஸு, சின்னதாக தெரியும். இப்போ அந்த சிங்கிள் க்ரோஷே மேலே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஷெல் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். சிங்கிள் க்ரோஷே மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அதே மாதிரி ஓகே ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டிச்சு தான் சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த சிங்கிள் க்ரோஷே மேலே நம்ம சேம் இவ்வளோ நேரம் என்ன ஒர்க் பண்ணமோ அதே தான். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே. இதை தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ ரோஸ், நமக்கு குழந்தைங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, நமக்கு ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ரோஸ் வேணுமோ இதே தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம். 3rd ஸ்டிச் வந்து சிங்கிள் க்ரோஷே, அது மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அதான் போட போகிறோம். நான் வந்து என்னோட குழந்தைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ரோஸ் வேணுமோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய குழந்தைக்கு தகுந்த மாதிரி நான் லென்த் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் மொத்தமாக வந்து 24 ரோஸ் போட்டிருக்கேன். 24 ரோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வச்சு பார்த்து தாராளமாக போடலாம். இப்போ நம்ம வந்து எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம போட்டோன்னா இது வந்து ஹெட்டோடைய பேக் சைடு வரும், இது வந்து நமக்கு தலைக்கு வரும். நீங்கள் இல்லை இப்படி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே தலைக்கு இந்த பக்கம் எந்த ஹைட் உங்களுக்கு செட் ஆகுதோ, இது நம்ம தலையில் குழந்தைங்களுக்கு போடும்போது இந்த ஸ்பேஸ் செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து மேல் பக்கமாக தைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பாப்பாக்கு பார்த்திங்கன்னா இந்த லென்த்து கொடுத்து நான் டாப் வந்து இங்கே ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இந்த எண்டில் தான் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது ஓகே, ஒரு செயின் பண்ணிக்கலாம். செயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி போட்டாலும் ஓகே. இப்போ நம்ம இந்த இதையும் எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதையும் எடுத்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்டிச்சையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற இதில் இருக்கிற ஸ்டிச்சையும் எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, இல்லை இன்னும் ஸ்டிச் நம்ம ஊசி நூல் வச்சு நம்ம தைக்கிறது இன்னமும் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் டாப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணேன் இல்லையா? கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் திருப்பிக்கிட்டேன், டேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கம் மேலே விசிபிள் ஆகாத மாதிரி நான் டேர்ன் பண்ணிக்கிட்டேன். டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஸ்கார்ஃப் வந்து ஃப்ரண்ட்டில் பாப்பாக்கு போட்டிருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தலைக்கு போட்டுட்டு நம்ம கழுத்து வரும் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு மட்டும் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு 1 2 3 4 5 ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு சைடு வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு லென்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 20 to 23 ரோஸ் போட்டிருப்பேன் இந்த இது லென்த்து. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ லென்த் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு லென்த் போட்டுக்கலாம். அதனால் வந்து நமக்கு வந்து இதுதான் மெஷர்மெண்ட் அந்த மாதிரி கிடையாது. அப்ராக்சிமேட்டாக நம்மளோட குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தைக்கும் டிஃபர் ஆகும். அது மாதிரி நம்ம குழந்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து நான் வந்து 5 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ வந்து த்ரெட்டை வந்து நம்ம இந்த எண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு சேம் ஸ்டிச்சஸ் தான், நான் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணல, அதே பேட்டர்னை தான் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் இங்கே. ஓகே, இப்போ வந்து இந்த எண்டு இருக்கு இல்லையா, நம்ம இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டிச்சில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போது நம்ம 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ண போகிறோம். 3rd ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே. இதை தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 ஸ்பேஸஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3rd ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே. அதே மாதிரி 2 சைடும் வந்து நம்ம லென்த்து கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக 5 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்த சைடும் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 4 போட்டிருக்கேன். இப்போ 5th ஸ்டிச்சுக்கு பதிலாக வந்து நம்ம 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டிச்சில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கிறோம். செயின் 1 பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிங்கிள் க்ரோஷேவோட டாப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே டாப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே. ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ நம்ம கடைசி ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். செயின் 1 போட்டு டர்ன் பண்ணி ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே. இதை தான் வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு கழுத்தில் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ நம்ம அதே தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அது ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 சைடும் கவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து நான் என்னோடய குழந்தைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ லாங் வேணுமோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, இது ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 சைடும் வந்து நான் ஃப்ளாப் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். கண்டினியூஸாக வந்து மேலேருந்து இப்படி ஃபுல்லாக கொண்டு வந்து இங்கே கீழேயும் ஃபுல்லாக வந்து போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டு டர்ன் பண்ணி நம்ம இப்போ போட்டோம் இல்லையா, அதே ஸ்டிச் தான். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் அதே தான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். போட்டு நம்ம இப்படியே கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த எண்டுக்கு போய் இந்த எண்ட்லேருந்து திரும்பி டர்ன் பண்ணி வந்து கீழேயும் ஒரு ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இது குழந்தைக்கு பண்ணுறேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபேன்சியாக ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இயர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் அட்டாச் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அனிமல் பீனி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இயர்ஸ் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம்.
சேம் ஹூக் சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். 5.5 mm தான் யூஸ் பண்ணுறேன். ஹூக் சைஸ் எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. இப்போ வந்து நம்ம ஒரு 15 செயின்ஸ் பண்ணிக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நான் 15 பண்ணுறேன். உங்களுக்கு இவ்வளோ பெரிய இயர்ஸ் வேண்டாம்னா நீங்கள் அதை வந்து குறைச்சிக்கலாம். ஒரு 12 13 அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டிச்லேருந்து ஒர்க் பண்ணலாம். ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறேன் நான். எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே செகண்ட் ஸ்டிச்லேருந்து. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம செயின் ஒன் போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் yarn out பண்ணிக்கலாம். திருப்பி செகண்ட் ஸ்டிச்லேயும் நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சை வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் மற்ற எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். திரும்பி இதே மாதிரி கடைசி 2 ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த கடைசி 2 ஸ்டிச்சை ஹாஃப் டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போடுங்க. இப்போது லாஸ்ட் 2 ஸ்டிச்சில் இருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட் 2 ஸ்டிச்சையும் வந்து நம்ம டுகெதர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை அப்படியே டுகெதர் பண்ணியாச்சு. திருப்பி செயின் ஒன் பண்ணி நம்ம டர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சை வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணுறோம். ஓகே, இப்போ எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, கடைசி 2 ஸ்டிச்சையும் நம்ம டுகெதர். அதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து நமக்கு ஒரு ஸ்டிச்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக அதே தான் போட போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு இயரோட ஷேப் வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். அதனால் வந்து நம்ம அது வரைக்கும் சேம் பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே, இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து அவுட்டர் இயர் 2, இன்னர் இயர் வந்து ஒயிட் கலரில் 2 பண்ணியிருக்கேன். அவுட்டர் இயர் வந்து நம்ம 15 ஸ்டிச்சஸ் போட்டு பண்ணோம் இல்லையா, இது வந்து நான் 11 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இன்னர் இயர் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் ஒரே இது மட்டும் போதும்னாலும் தாராளமாக அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து உள்ளே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் சுற்றி வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பார்டர் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். போட்டுட்டு நம்ம இதை வந்து உள்ளே வச்சு நம்ம இப்போ வந்து இயரை வந்து ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, 2 இயர்ஸோட இன்னர் பார்ட்டியை நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஹூடியில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹூடியை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க. பேக் சைடு வந்து இப்படி இருக்க மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம இந்த 2 சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இப்படி இருக்க மாதிரி குழந்தைங்க தலையில் போட்டாங்கன்னா ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வேலை வச்சு நான் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த 2 இயர்ஸையும் வந்து நான் ப்ராப்பராக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு, க்யூட்டாக இருக்குது. குழந்தைங்க போட்டாங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் வந்து கீழே வந்து நீங்கள் வேணும்னா வந்து ஏதாவது பாம்பாம் அந்த மாதிரி ஏதாவது அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.